காட்டினதுக்காக கருத்துரிமையை பறிக்கிற முதல் வேலையை தொடங்கி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். நான் அரசை குறை சொல்லலை. அரசு ஒரு இயந்திரம் இயங்கி கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த அரசு இன்றைக்கு ஆளும் கட்சி அல்லது அந்த கட்சிக்கு சப்போர்ட்டிவா இயங்குவது என்பது அபத்தமானது. அது தனியா இருக்கணும். நீதிமன்றம் எப்படி தனியா நிற்குது? அது அரசு சார்ந்த விஷயம் தானே. அது மாதிரி வருவாய்த்துறையும் தனியா நிற்கணும்ல. ஏன் அரசியலோட கலக்குது? நீ என்னைக்கா இருந்தாலும் உனக்கு 58 வயசு ஆகிற வரை நீ வேலை செய்கிற. ஆனால் அரசியல்வாதிகள் அப்படி வேலை செய்ய முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போ ரெண்டையும் ஏன் ஒன்றா? இன்னைக்கு கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டும் தனித்தனியாக நடக்கும். ஏன் தமிழ்நாட்டில் அது முடியாது? அரசியல் என்பது வேறு, அரசியல் இயந்திரம் என்பது வேறு என்பதை இங்கே மாற்றம் செய்யப்பட வேண்டும் நான் சொல்கிறேன். அதை விடுத்துவிட்டு நீங்கள் கொள்கை பேசுகிற கொள்கையெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாதுங்க. எம்ஜிஆர் கட்சியை உருவாக்கும் போதே கொள்கை இல்லை. ஆனால் கொள்கை தலைவனாக வாழ்ந்தான். என் இனமானத்துடைய தேசிய தலைவனை உருவாக்கி காட்டினான். அது கொள்கை. என்ன கொள்கை? ஈழத்தை வென்றெடுப்போம் என்கிற நிரந்தர கொள்கை அதிமுக ஆரம்பிக்கும் போது இருந்தது. எம்ஜிஆர் அதை கடைபிடித்தார்கள். நீங்க என்ன கொள்கையை வச்சுட்டு இருக்கிறீங்க? ஒன்றே குலம் ஒருவனை தேவன் எங்க இருக்கு? நான் என்ன கேட்கறேன்னா, அவங்க கூட்டணிக்கு பேர் என்ன? இந்த கூட்டணி அவங்க வச்சிருக்கோம் ஒரு கூட்டணி.